ஈராக் விமான நிலையம் அருகே அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல். ஹோர்முஸ் அருகே F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தியது ஈரான் அறிவிப்பு. அணுசக்தி நிலையங்களை குறிவைக்கும் தாக்குதல், 100 பேர் படுகாயம். எதிரிகளை தவிர அனைவருக்கும் ஹோர்முஸ் நீரிணை திறப்பு, ஈரான் அறிவிப்பு. ஈரானால் சிதைக்கப்பட்ட நகரத்தில் நெத்தன்யாகு ஆத்திரத்தில் வெளியிட்ட எச்சரிக்கை. ட்ரம்பின் அறிவிப்புக்கு பதிலடி, அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை. கிரீன்லாந்தை ரம்பிடமிருந்து பாதுகாக்க தயார், ஈரான் அறிவிப்பு. அமெரிக்க ஸ்டீல் போரில் ஈரானுடன் இணையப் போகும் கவுதிகள். ஈரானை தாக்க வாருங்கள், சர்வதேசத்துக்கு அழைப்பு விடுத்துள்ள நெத்தன்யாகு. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். ஈரானில் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீது இஸ்ரேல் விமானப்படை மூலம் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பழிவாங்கும் வகையில் இஸ்ரேலின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை வீசியது. டைமோனோ மற்றும் அராத் பகுதிகளில் உள்ள அணுசக்தி நிலையங்களை நோக்கி ஏவுகணைகள் வீசப்பட்டன. டைமோனோ பகுதியில் உள்ள அணு ஆராய்ச்சி மையத்தை நோக்கி ஏவுகணைகள் வந்தன. அதில் ஒன்று அந்த பகுதியில் உள்ள கட்டிடத்தில் விழுந்தது, மற்றொன்று தரையில் விழுந்தது. இந்த ஏவுகணைகளை இஸ்ரேலில் உள்ள ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால் தடுக்க முடியவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதில் அராத் பகுதியில் 84 பேரும், டைமோனோ பகுதியில் 33 பேரும் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெற்கு லெபனானில் தாம் நடாத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படையின் தளபதி மற்றும் மேலும் 2 உறுப்பினர்களை கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. மர்ஜல் ஜெருசலேம் பகுதியில் நடாத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் அபு கலீல் பர்ஜி மற்றும் மேலும் 2 ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் ஹிஸ்புல்லாவின் உட்கட்டமைப்புகள் என்றும் தங்கள் விவரித்தவற்றின் மீது மேலும் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த கூற்றுக்களை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை என அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. சமீபத்திய பதற்றம் தொடங்கியதிலிருந்து லெபனானின் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈராக் விமான நிலையம் அருகே அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கு இடையிலான மோதல்கள் ஈராக் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாக்தாத் மற்றும் ஆர்பில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் தூதரகம் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் ஆதரவு குழுக்கள் நடாத்தி வருகின்றன. அந்த வகையில் பாக்தாத் விமான நிலையத்தில் உள்ள அமெரிக்க தளத்தை குறிவைத்து ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தி தாக்குதல்கள் நடாத்தப்பட்டதாக ஈராக் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். சில ராக்கெட்டுகள் அமெரிக்க தளத்துக்கு அருகில் விழுந்ததாக அதிகாரிகள் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர். ஹோர்முஸ் அருகே எதிரி நாட்டைச் சேர்ந்த F-15 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. 23 நாட்களாக நீடித்து வரும் அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரினால் ஹோர்முஸ் நீர்நிலை வழியான நீர் போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலையை கைப்பற்றியே தீர வேண்டும் என்ற முனைப்பு காட்டி வரும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நீர்நிலையை திறக்க ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு விதித்தார். இந்த நிலையில் ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதியில் உள்ள ஹோர்முஸ் தீவு அருகே F-15 ரக விமானத்தை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறித்து தாக்கி அளிக்கப்பட்டதாக ஈரான் ஊடகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரான் 400 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 92% ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. தங்கள் எதிரிகளை தவிர மற்ற அனைவருக்கும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ராஜதந்திர வழிகளுக்கு ஈரான் எப்போதும் முன்னுரிமை அளிக்கிறது. இருப்பினும் ஆக்கிரமிப்பை முழுமையாக நிறுத்துவதும் பரஸ்பர நம்பிக்கையும் அதைவிட முக்கியமானவை. ஹோர்முஸ் நீர்நிலையில் நிலவும் தற்போதைய சூழ்நிலைக்கு ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களே மூல காரணமாகும். ஈரானின் எதிரிகளுடன் தொடர்புடைய கப்பல்களை தவிர மற்ற அனைத்து கப்பல்களுக்கும் ஹோர்முஸ் நீரிணை திறந்தே உள்ளது. ஈரானின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்த குறுகிய நீர்வழிப்பாதை வழியாக பயணம் செய்வது சாத்தியமாகும் என சர்வதேச கடல்சார் அமைப்புக்கான ஈரான் தூதுவர் அலி மௌசவி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து கிரீன்லாந்தை பாதுகாக்க தயார் என ஈரான் ஒரு அதிரடியான கருத்தை முன்வைத்துள்ளது. டென்மார்க்கின் கிரீன்லாந்து தீவு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது என்றும் அதை விலைக்கு வாங்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்தார். ஆனால் கிரீன்லாந்து ஒரு விற்பனை பொருள் அல்ல என டென்மார்க் அரசு திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இருப்பினும் இராணுவ நடவடிக்கை மூலம் அதை ட்ரம்ப் கைப்பற்றுவார் என்ற அச்சம் நிலவுகிறது. இது ஐரோப்பிய யூனியன் மற்றும் நேட்டோ நாடுகளிடையே கவலை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு புதிய நகர்வை முன்னெடுத்துள்ளது. அதன்படி கிரீன்லாந்து ஒரு முறை கோரிக்கை விடுத்தால் அவர்களை அமெரிக்காவிடமிருந்து பாதுகாக்க ஈரான் உடனடியாக களமிறங்கும் என ஈரான் காவல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். அவர் பேசிய காணொளி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டால் அதற்கு பதிலாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய அனைத்து எரிசக்தி உட்கட்டமைப்புகளையும் ஈரான் இலக்கு வைக்கும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது.
ஈரானின் அரசு ஊடகங்களை மேற்கோள் காட்டி BBC செய்தி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்மையை 48 மணி நேரத்துக்குள் திறக்காவிட்டால் ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் அளிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இதேவேளை ஈரானின் உட்கட்டமைப்பு தாக்கப்பட்டால் அது எந்தவிதமான நிதானத்தையும் காட்டாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து ஹோர்முஸ் ஜலசந்தி செயலிழந்துள்ளதால் எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க ஆஸ்திரேலிய தாக்குதல்கள் பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய நிலையில் அப்போதைய உச்ச தலைவர் அலி கமேனி உட்பட குறைந்தது 1300 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் சேருமாறு ஜேமனின் ஹவுதிகள் மீது ஈரானும் ஹிஸ்புல்லாவும் அழுத்தத்தை அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈத் அல் பிதர் பண்டிகை முடிந்த பிறகு அக்குழு மோதலில் நுழையக்கூடும் என பிராந்திய பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஆஸ்திரேலிய பொது ஒலிபரப்பு நிறுவனம் செய்தியொன்று வெளியிட்டுள்ளது. ஹவுதிகளை எதிர்க்கும் படைகளுக்குள் இருக்கும் வட்டாரங்கள் வெளியிட்ட கருத்தின்படி அக்குழு சமீபத்தில் அல்குவைதா துறைமுக நகரில் தனது இருப்பை வலுப்படுத்தியதாகவும் இது திங்கட்கிழமை அன்றைய போரில் இறங்குவதற்கான தயாரிப்புகளில் அறிகுறியாக இருக்கலாம் என தெரிவித்தன. அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை. ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி பிராந்தியத்தில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு இராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்க தங்கள் குழு தயாராக இருப்பதாக முன்னதாக கூறியிருந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இராணுவ மட்டத்தில் அனைத்து வழிகளும் சாத்தியம் என அறிவித்ததோடு ஈரான், லெபனான் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு தனது ஆதரவை உறுதிப்படுத்தினார். ஈரானின் செயல் திட்டங்களுக்கு சேவை செய்யும் வகையில் இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு எதிராக ஹவுதிகளை ஜெர்மன் பிரதமர் சாய் அல் ஜிண்டானி எச்சரித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க ஆஸ்திரேலிய தாக்குதல்கள் பிப்ரவரி 28 அன்று தொடங்கியது. இதில் அப்போதைய உச்ச தலைவர் அலி கமேனி உட்பட 1300 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல், ஜோர்டான், ஈராக் மற்றும் அமெரிக்க இராணுவ சொத்துக்களை கொண்டுள்ள வளைகுடா நாடுகளை குறிவைத்து டெஹ்ரான் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானால் தாக்கப்பட்ட தெற்கு இஸ்ரேலிய நகரமான அராத்தை நேரில் சென்று பார்வையிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பொதுமக்கள் வசிக்கும் பகுதியை தாக்கியதற்காக ஈரானை கடுமையாக எச்சரித்துள்ளார். சனிக்கிழமை அராத் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 84 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 10 பேர் படுகாயமடைந்தனர். அப்போது டிமோனோ நகரமும் ஒரு தனிப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் தாக்கப்பட்டது. இதை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நெத்தன்யாகு கடந்த 48 மணி நேரத்தில் ஈரான் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியை தாக்கியுள்ளது. அவர்கள் இதை ஒரு பெரும் படுகொலை ஆயுதமாக செய்திருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக யாரும் கொல்லப்படவில்லை. ஆனால் அது அதிர்ஷ்டத்தால் நிகழ்ந்தது, அவர்களின் நோக்கத்தால் அல்ல. பொதுமக்களை கொல்வதே அவர்களின் நோக்கம் என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நான் எல்லா நேரமும் எச்சரித்து வருகிறேன். இப்போது அவர்களால் ஐரோப்பாவின் ஆழமான பகுதிகளுக்குள் ஊடுருவ முடியும். அவர்கள் ஏற்கனவே சைப்ரஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அவர்கள் அனைவரையும் தங்கள் இலக்காக கொண்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரான் ஒரு சர்வதேச கடல்வழி பாதையை, ஒரு எரிசக்தி பாதையை தடுத்து உலகம் முழுவதையும் மிரட்ட முயற்சிக்கிறது என நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அதன்படி முழு உலகையும் அச்சுறுத்தும் இந்த ஆட்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க இஸ்ரேல் இணைந்து நடாத்தும் ஈரானுக்கு எதிரான போரில் உலக நாடுகள் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். தெற்கு இஸ்ரேலின் அராட் நகரில் நடந்த தாக்குதல் இடத்தை பார்வையிட்ட போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்போது அவர் சில நாடுகள் முன்னேறுகின்றன, சில நாடுகள் ஏற்கனவே இந்த திசையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன, மேலும் பல நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். ஈரான் பொதுமக்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தி வருவதாகவும் ஐரோப்பாவின் ஆழமான பகுதிகளை தாக்கும் திறன் அவர்களுக்கு உள்ளதாக நெத்தன்யாகு குற்றம் சாட்டினார். இஸ்ரேல் ஈரான் மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் சர்வதேச அளவில் பதட்டம் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த அழைப்பு நெத்தன்யாகுவினால் அவசரமாக விடுக்கப்பட்டுள்ளது.